வெளில வாங்க, நம் பூனை கையை வெட்டுவோம். என் பூனை இருக்கிறான், என் உரிமையா இருக்கிறான், நான் கையை வெட்டுவேன். என் உரிமையை விடாது கெட்டானா நான் யாரும் தான் விட மாட்டேன். சத்தியமா ஓட்டு வாங்க முடியாது. இந்த எலெக்ஷன் மட்டும் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். இப்ப வரப்போற எலெக்ஷன்ல சத்திய பிரமாணம் செய்ய ஒரு பிராமணனும் 100 பேரை திமுக ஓட்டு போட வைக்காதீங்க. ஒரு பிராமணன் 100 பேரை தயவு செய்து திமுக ஓட்டு போட வைக்காதீங்க. நம்மளை எவன் எதுக்குறான்றத தெல்ல தெளிவா யோசிச்சு ஒவ்வொருத்தரும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன். அதே மாதிரி ஊடகத்துல இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த ஸ்திதியில ஆர்எஸ் பாரதி ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தை ரொம்ப தரக்குறைவா பேசுறது தொடர்ந்து நீங்க வேணா பாருங்க. அரசியல் கட்சியில இந்த திமுக மட்டும் எப்பத்தாலும் தொடர்ந்து அதுல பி டீம், அதுல சி டீம், நிறைய டீம்லாம் இருக்கு. அந்த டீமுக்குலாம் என்ன வேலைன்னா தொடர்ந்து பிராமண சமூகத்தை மட்டுமே அந்த தீக்கா அந்த எச்சகலைக்கு என்ன வேலைன்னா அவன் பாவம் அவ்வளவு வயசுல பெரியவன், நான் சொல்லக்கூடாதுதான் அவனை எச்சகலைன்னு இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, எங்க பரமாத்மா எங்க கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி பேசுறதுக்கு அந்த நாய்க்கு எந்த தகுதியும் கிடையாது. என் தெய்வத்தை பத்தி பேசினா நான் தரக்குறைவா தான் பேசுவேன். ஏன்னா என் தெய்வத்தை பத்தி பேசுற நீ, நான் தரக்குறைவா தான் பேசுவேன். என் தர்மத்தை, இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை யாரெல்லாம் தரக்குறைவா பேசுறானோ அவன் செருப்புக்கு சமானம். என்னது? அவன் செருப்புக்கு சமானம்.